going to see about that how to construct a cycloid, right? So cycloids வந்து பாத்தீங்கன்னாக்க நார்மலா கியர் டிசைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆர் கியரோட ப்ரொஃபைல் மூவ் ஆகுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ரைட்டா? ஸோ கியர் டீத் டிசைனு ஆர் கியர் மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி they have to construct. அதுதான் வந்து cycloids வந்து யூஸ் பண்றோம், ரைட்? ஸோ நவ் we are going to construct a cycloid. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? Draw a circle, right, for a radius of 30 millimeter. 30 millimeter circle varanjachu, right? So now it is divided into 8 equal parts. Divided into 8 equal parts. Right? 4 equal parts are divided பண்ணியாச்சு. Sorry, 8 equal parts are divided பண்ணியாச்சு. Now we are divided into 8 equal parts. Right? First ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம். சர்க்கிளை 8ஆ பிரிச்சிருக்கோம். Right? So இதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த லெங்த் இந்த சைக்ளாய்ட்ஸ் வந்து சைக்கிள் மூவ் ஆகும் இல்லையா? ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகும், ரைட்? ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்ல மூவ் ஆகுது எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகும்னாக்க ஜென்ரலாக ஒரு சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் ரெவல்யூஷன் வரதுக்கு பை டி, ரைட்? ஸோ 60 into 5 188.4, right? So line வந்து 188.4க்கு வரைஞ்சுக்குங்க, ரைட்டா? So 188.4, right? So height வந்து எவ்வளோ இருக்கும்? Diameter height இருக்கும். So 60 millimeter. ஸோ திரும்ப இந்த சர்க்கிள் க்ளோஸ் பண்ணிங்க, ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, எல்லா பாயிண்ட்ஸ் இருந்தும் யூ ஹேவ் ட்ரா எ லைன், ரைட்? ஸோ கனெக்ட் பண்ணுங்க. ரைட்? ஸோ இப்போ லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சாச்சு, ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, சென்டர் பாயிண்ட் வரைங்க, ரைட்? ஸோ லைன்லேருந்து இதை சென்டர் பாயிண்ட்டுக்கு வரைஞ்சிக்கணும், ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ண, கீழே உள்ள லைனையும் சர்க்கிளில் எத்தனை லைனாக டிவைட் பண்ணமோ அதே மாதிரி 8 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிங்க, ஓகேயா? ரைட்? ஸோ என்ன பண்ணுங்க, சென்டர் லைன் இருக்கு. இப்போ இது என்ன பண்ணுங்க, இந்த பாயிண்ட்ல இருந்து சென்டர் லைன் கனெக்ட் பண்ணிருக்கோம், ரைட்டா? ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் யூ ஹேவ் டு ட்ரா எ பேரலல் லைன்ஸ், ரைட்? ரைட்? ஸோ என்ன பண்ணாச்சு, எல்லாத்துக்கும் வரைஞ்சாச்சு, ரைட்? ஸோ இப்போ வந்து பாயிண்ட்ஸுக்கெல்லாம் நேம் கொடுத்துக்குங்க.
ஸோ இப்போ எல்லாத்துக்கும் நேம் பண்ணுங்க. Right? So first வந்து C ஆயிடுச்சு. Right? First center. Right? Second வந்து C1. Third point வந்து let us give as C2. Right? So இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா C3. Right? இது வந்து C4. அடுத்தது C5, அடுத்தது C6, அடுத்தது C7, right? அடுத்தது C8, ரைட்டா? ஸோ இப்போ எல்லாத்துக்கும் நேமிங் கொடுத்தாச்சு. அதே மாதிரி சர்க்கிள் 8 ஈக்குவல் பார்ட்ஸ் டிவைட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கும் வந்து you have to name it, right? 1 2 3 4 5 6 we have to name it, right? Right, this is 1. This is 2. This is 3. Four. 5, 6, 7, 8. So சர்க்கிள்க்கும் 8 ஈக்குவல் பார்ட்ஸா இப்போ டிவைட் பண்ணதுக்கு நேம் கொடுத்தாச்சு, ரைட்டா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம், அதை 8 ஈக்குவல் பார்ட்ஸா டிவைட் பண்ணியிருக்கோம். ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் வந்து ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷன் வர்றதுக்கு எவ்வளோ ஆகும்னாக்கா πd. ஸோ π இன்டூ 60. ஸோ 188.4 மில்லிமீட்டருக்கு லைன் வரைஞ்சிருக்கோம். வர்டிக்கல் லைன் வந்து 60 மில்லிமீட்டர், ரைட்? திரும்ப ஒன்ஸ் அகைன் திரும்ப ஹரிசாண்டல் லைன் சர்க்கிளில் போய் க்ளோஸ் பண்ணியிருக்கிறது 188.4, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 7 1 ஜாயின் பண்ணியிருக்கோம், 6 2 ஜாயின் பண்ணியிருக்கோம், 5 3 ஜாயின் பண்ணியிருக்கோம், 4 ஜாயின் பண்ணியிருக்கோம், ரைட்டா? இப்போ என்ன பண்ண போகிறோம், திரும்ப யூ ஹேவ் டு ட்ரா எ சர்க்கிள், ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா, இப்போ திரும்ப நான் கலர் சர்க்கிள் வரைய போறேன், ரைட்? ஸோ ஐ வாண்ட் ட்ரா ஆர்க், ரைட்? ஸோ சர்க்கிள் வரையறேன். என்ன டயாமீட்டருக்கு, 60 டயாமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கணும், ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த சர்க்கிளை மூவ் பண்ண போறேன், ரைட்டா? ஸோ மூவ் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்டையா வச்சு பாயிண்ட் கட் பண்ண போறோம். எப்படி எலிப்ஸுக்கு கண்டுபிடிச்சோமோ பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இப்போ நம்ம பண்ண போறோம், ரைட்டா? ஸோ ஐ வாண்ட் மூவ் சர்க்கிள். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, 1 dash as a radius, ரைட்? ஸோ அப்போ 30 மில்லிமீட்டர் ரேடியஸா எடுத்துக்கோங்க, ரைட்? ஸோ C1 as a center. C1 as a center, right? So first point எங்க இருக்கு, கட்டாது. ஸோ அதுல ஒரு பாயிண்ட்,
right? So இந்த இடத்துல கட்ட intersect ஆகுது first lineல இந்த இடத்துல intersect ஆகுது. So first point எடுத்தாச்சு. Radius வந்து constant தான், ரைட்டா? So இப்போ திரும்ப C2 as a center, draw a arc. Right? So second point எங்க இருக்கு? இந்த லைன்ல இருக்கு second point, right? So இந்த இடத்துல இப்போ point mark பண்ணிங்க, right? So இப்போ திரும்ப C3 as a center, draw a arc on third line, right? So third எங்க இருக்கோ அதுல இது வரையணும். So third எங்க இருக்கு? இந்த லைன்ல கட் ஆகுது, right? So அங்க point. ரைட்டா? திரும்ப C4 as a center, 4 எங்க வருதோ அந்த இடத்துல ஆர்க் வரையணும். ரைட்? ஸோ இப்போ பாயிண்ட் வரைஞ்சுங்க, ஃபோர்த் லைன்ல பாயிண்ட் வரைஞ்சுங்க. ஸோ இப்போ C5 as a center, draw a arc. Five எங்க இருக்கு? இந்த லைன்ல இருக்கு, ரைட்? இப்போ C6 as a center, draw a arc. C6 எங்க இருக்கு? இந்த லைன்ல இருக்கு. இப்போ C7 as a center, draw a arc. ரைட்? ஸோ எங்க இருக்கு? இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வரையணும். ரைட்? C8 as a center, draw a arc. ரைட்டா? ஸோ இப்போ என்ன ஆச்சு? எல்லாம் வரைஞ்சு முடிச்சாச்சு, எல்லா பாயிண்ட்டும் வரைஞ்சு முடிச்சாச்சு, ரைட்? Now I want to join all the points. Right? So origin point, starting point, first point, second point, third point, fourth point, fifth point, sixth point, seventh point, eighth point. Right? So இப்போ வரைஞ்சு முடிச்சாச்சு, ரைட்டா? ஸோ இப்போ தேவையான கர்வ் சர்க்கிள் வந்து 8லேருந்து ரொட்டேட் ஆகி திரும்ப 8ல வந்து ரீச் ஆகிறதுக்கு வரைஞ்சாச்சு, ரைட்? ஸோ இப்படிதான் வந்து கர்வ் ட்ரேஸ் ஆகும். ஸோ இதுக்கு டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் வரையணும், ரைட்டா? ஸோ கர்வ்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு வரையலாம், ரைட்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? I want to draw a arc, right? So 30 millimeter radiusக்கு, so I want to draw a arc from any point on the circle, ரைட்டா? சென்டர் பாயிண்ட்டை கட் பண்ணணும், ரைட்? ஸோ நான் ஏதோ ஒரு பாயிண்ட் பிக் பண்ணிட்டேன். ரைட்? ஸோ சர்க்கிளோட ரேடியஸ் எவ்வளோ இருக்கணும்? 30 millimeter ரேடியஸில் வரையணும், ரைட்டா? ஸோ அது சென்டர் லைன்ல எங்கேயோ ஒரு இடத்துல கட் ஆகுது, ரைட்டா? ஸோ சென்டர் லைன்ல ஒரு இடத்துல கட் ஆகுது, ரைட்? ஸோ draw a line. ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து
அது வந்து இன்டர்செக்டிங் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வரைஞ்சிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ண வர்டிகல் பர்பண்டிகுலர் லைன், ரைட். ஸோ இப்போ முடிச்சாச்சு, ரைட். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து சென்டராக வச்சு ஐ ஹேவ் ட்ரா எ ஆர்க், ரைட். ஸோ 30 மில்லிமீட்டர் ரேடியஸ் எடுத்து ஆர்க் கட் பண்ணணும். ஸோ அது வந்து என்ன பண்ணுறோம், அந்த பாயிண்ட்டையும் சென்டர் லைனையும் கனெக்ட் பண்ணோம். சென்டர் லைன்லேருந்து கீழே உள்ள லைன், ரைட். ஸோ கீழே உள்ள லைனை வந்து கட் பண்ணிடணும், ரைட்டா. ஸோ கீழே உள்ள லைனையும் கட் பண்ணி முடிச்சிடணும். இப்போ ஐ வாண்ட் ட்ரா எ நார்மல், ரைட். ஸோ நார்மல்ன்றது என்னன்னாக்கா என்ன பண்ணணும்னாக்கா இந்த பாயிண்ட்டையும், ஸோ இப்போ கலர் மாற்றி ஒரு நிமிஷம் இருங்க, கலர் மாற்றிக்கிறேன், ரைட். ஸோ இப்போ நார்மல்ன்றது என்னன்னாக்கா இப்போ இந்த எண்ட் பாயிண்ட்டையும் இதையும் கனெக்ட் பண்ணி இது பண்ணால் தட் இஸ் கால்ட் அஸ் அ நார்மல், ரைட். ஸோ இதுக்கு பர்பண்டிகுலராக லைன் வரைஞ்சிங்கனாக்கா தட் இஸ் கால்ட் அஸ் த டேஞ்சன்ட், ரைட். ஸோ இதுக்கு பர்பண்டிகுலர், இந்த லைனுக்கு பர்பண்டிகுலர் உங்கள் ஸ்கேலை மினிடாப்டர் ஸ்கேலை இதுக்கு பர்பண்டிகுலராக வச்சிங்கனாக்கா, இது பேரலாக வச்சிங்கனாக்கா யூ கேன் கெட் ஏ பர்பண்டிகுலர் லைன், ரைட். ஸோ பர்பண்டிகுலர் லைன் வச்சிங்கனாக்கா யூ கேன் கெட் ஏ நார்மல், ரைட். ஸோ So this is the tangent and normal, right? So இப்போ tangentம் நார்மலும் வரைஞ்சாச்சு. So இப்போ நேமிங் பண்ணிடுவோம். Right, so this is called as the T in the point பேர். So இந்த point பேர் அது T dash. Right? So இது வந்து N. இது வந்து N dash, right? So இப்போ tangent normal வரைஞ்சாச்சு. So அதே மாதிரி கீழையும் நேமிங் பண்ணிக்கோங்க, ரைட்டா?
Right, name it as 1. One, two, three, four, 5, 6, 7, 8, right? ஸோ இப்போ கீழேயும் நேமிங் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, நமக்கு எந்த கரு தேவை அப்படின்னாக்கா சர்க்கிள் வந்து we have to use HB pencil, right? ஸோ அந்த பாயிண்ட் மூவ் ஆகி வரைய பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து டார்க்காக இருக்கணும், ரைட்டா? ஸோ நம்ம க்ரீன் கலரில் காமிச்சிக்க டாட்ஸ் எல்லாமே வந்து that should be in dark, right? ஸோ அதுக்கப்புறம் எல்லா பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுவும் வந்து HB பென்சில் தான் வரையணும், ரைட்? ஸோ அது இல்லாமல் tangent and normal, right? ஸோ இது எல்லாமே வந்து இதில் வரையணும், HB பென்சிலில் வரையணும். ஓகே, ஸோ இப்போ பிளாக் கலரில் வரைஞ்சிருக்க எல்லாமே வந்து யூ ஹேவ் டு ட்ரா எ HB பென்சில். மிச்சம் எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் 2H பென்சில் வச்சுக்கிட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், ரைட்டா? ஸோ சர்க்குலை எப்படி டிவைட் பண்ணுறது, 8 டிவைட் பண்ணுறதுனா 360 டிவைட் பை 8, ரைட்? ஸோ ஆங்கிளை டிவைட் பண்ணிக்க வேண்டியதான். டிவைட் பண்ணினாக்கா யூ கேன் கெட் எ ஆன்சர், ரைட்? $45 வரும், ரைட்டா? 360 டிவைட் பை 8 45 டிகிரி வரும். ஸோ ஃபார் எவ்ரி 45 டிகிரிக்கு யூ ஹேவ் டு ட்ரா எ லைன், தட்ஸ் ஆல், ரைட்? ஸோ இது வந்து கீழே லோயர் ஒரு அக்யூட் ஆங்கிள் போட்டு கீழே டிவைட் பண்ணிக்கிறேன், 8 ஈக்குவல் பார்ட்ஸாக 3 டிவைட் பண்ணிக்கணும், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சைக்ளாய்ட், ரைட்? ஸோ நான் இது சைக்ளாய்டு இதோட முடிஞ்சது. திரும்ப ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம், பார்த்துங்க. ஒரு சர்க்கிள் 30 மில்லிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறோம். இது எவ்வளவு சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ரோல் ஆகும், சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது வந்து πd. ஸோ π × 60 188.4 மில்லிமீட்டருக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிக்கிறேன். வர்டிக்கல் லைன் வந்து 60 மில்லிமீட்டர், திரும்ப ஹரிசாண்டல் லைன் வந்து 188.4 மில்லிமீட்டர், ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் இது சர்க்கிளை 8 டிவைட் பண்ணிக்கிறேன், ஹரிசாண்டல் லைனையும் 8 டிவைட் பண்ணிக்கிறேன், ரைட்டா? ஸோ சர்க்கிளை எத்தனை ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறீங்களோ அத்தனை ஈக்குவல் பார்ட்ஸாக ஹரிசாண்டல் லைனை டிவைட் பண்ணணும், ரைட்? ஸோ அப்புறம் சென்டர் பாயிண்ட்லேருந்து சென்டருக்கு, அதாவது 6ம் 2ம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லைன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன், ரைட்டா? ஸோ எல்லா சென்டர் கீழே அந்த 8 பாயிண்ட்ஸையும் மேலே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், 1Cயும் 8யும் ரேடியஸ், தட் இஸ் 30 மில்லிமீட்டர் ரேடியஸாக எடுத்து C1 சென்டராக வச்சு ஐ அப்ளாய் ஆர்க், ரைட்? அடுத்தது C2 சென்டராக வச்சு ஆர்க், C3 சென்டராக வச்சு ஆர்க், C4 சென்டராக வச்சு ஆர்க், C5 சென்டர், C6 சென்டர், C7 சென்டர், C8 சென்டராக வச்சு எல்லா சென்டரை வச்சு ஐ அப்ளாய் ஆர்க். ஸோ ஐ கேன் கெட் எ பாயிண்ட் 1 2 3 4 5 6 7 8 பாயிண்ட்ஸ் நான் சொல்லலை. ஸோ பாயிண்ட் நீ பார்த்துக்கோ, ரைட்டா? ஸோ P1 P2 P3 P4 5 6 P7 P8 வரைக்கும் உனக்கு வந்து பாயிண்ட் க்ரீன் கலர் இருக்க பாயிண்ட் வந்து கிடச்சிடும், ரைட்டா? ஸோ எல்லா பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணினாக்கா யூ கேன் கெட் எ ஸ்மூத் கர்வ், ரைட்? ஸோ அப்புறம் என்ன பண்ணணும்னாக்கா எந்த பாயிண்ட்ல வேணும், எனி டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் வரையணும், ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், 30 மில்லிமீட்டர் ரேடியஸாக எடுத்து கர்வோட ஏதாவது ஒரு பாயிண்ட்லேருந்து சென்டர் லைனில் ஒரு ஆர்க் கட் பண்ணணும், ரைட்டா? ஸோ அதுலேருந்து வர்டிக்கல் லைன் வரையணும், ரைட்? ஸோ அந்த பாயிண்ட்டையும் எந்த பாயிண்ட் வச்சு வரைஞ்சோமோ அதையும் கனெக்ட் பண்ணணும், ரைட்டா? ஸோ வர்டிக்கலாக வரைஞ்சிங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் த நார்மல், ரைட்? ஸோ உங்களுக்கு மினி டிராக்டர் ஸ்கேலை இதுக்கு பேரலாக வச்சிங்கனாக்கா இன்னொரு லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக பர்பெண்டிகுலர், உங்கள் ஸ்கேல் வந்து ஒன்றுக்கு பேரலாக தான் இன்னொன்றுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கும், ரைட்டா? ஸோ பர்பெண்டிகுலர் லைன் வந்தீங்கன்னாக்கா யூ கேன் கெட் ஏ TT டேஷ், ரைட்? டேஞ்சன்ட் நார்மல் கிடைச்சிடும். ஸோ இதுதான் வந்து சைக்ளாய்டோட கன்ஸ்ட்ரக்ஷன்.